காலேஜ் முடிச்ச ஒரு பையன் போய் ஒரு 10,000 சம்பளத்திலயோ 5,000 சம்பளத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி போவான். ஸோ அந்த மாதிரி டிஸ்கம் இப்போ இங்கே எடுக்க முடியாது. பிளஸ் வந்து உள்ளுக்குள்ள போய் அவங்களால ஒரு திட்டு வாங்க முடியாது. ஒரு ஏஜுக்கு போயிருப்பாங்க, சின்ன பையன் மாதிரி திட்டு வாங்கி ஸ்டார்ட் பண்ண முடியாது, ஜாலியா இருக்க முடியாது. ஓகேவா, ரெண்டு பண்ணிட்டா. ஸோ இந்த மாதிரி இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் சப்போர்ட். இந்த ப்ரொடக்ஷன் சப்போர்ட் தான் ரொம்ப 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 ஆப்டான ரோல். அந்த வந்து கேப் இருக்கு உங்களுக்கு, 5 years கேப், 10 years கேப் இருக்கு உங்களுக்கு. ஸோ இந்த ப்ரொடக்ஷன் சப்போர்ட்ல போறீங்க அப்படின்னா சேலரியும் பாத்தீங்க அப்படின்னா சாதாரண 10 lakhs இருந்து ஆரம்பிப்பாங்க. அதாவது படிச்சு முடிச்சுட்டு வந்த ஒரு ஸ்டூடெண்ட்டை அவங்க டெவலப் பண்ணி ஜாப்ல சேர்த்து விடுறீங்க. எக்ஸாக்ட்லி. ஓகே, இந்த 3 சேர்த்து தொடர்ந்து பண்றாங்க. சரி, ஓகே சார். இப்போ படிச்சு முடிச்சுட்டு ஒரு 5 வருஷம் 10 வருஷம்லாம் கேப் இருக்கும் இல்லையா? ஸோ அவங்களால ஐடிக்குள்ள ஜாயின் பண்ண முடியுமா? ஐடி வேலை வாங்க முடியுமா? கண்டிப்பா. நீங்க வந்து ஐடிக்குள்ள என்ட்ரானு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் நீங்க பார்ப்பீங்க நெட்ல. AWS, DevOps, டேட்டா சயின்ஸ், டெவலப்மெண்ட், இது ஃபுல் ஸ்டாக் நிறைய நினைப்பீங்க. அது எல்லாத்தையும் விட ஈஸியாக ஐடிக்குள்ள போறது எது அப்படின்னா உங்களுக்கு ப்ரொடக்ஷன் சப்போர்ட் தான். ஸோ ப்ரொடக்ஷன் சப்போர்ட்ல ஒரே அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா கோடிங் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ ஓகே, நீங்க படிப்பு முடிச்சுட்டு 5 வருஷம் 10 வருஷம் ஆச்சு, இல்லை இடத்துல நிறைய வேலை பார்த்துருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பா உங்களுக்கு வயசு 30க்கு மேலே இருக்கும். ரெஸ்பெக்ட் எதிர்பார்ப்போம், கண்டிப்பா மரியாதை எதிர்பார்ப்போம். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் ஐடிக்குள்ள போகணும்னு ஆசை வந்துருச்சு, கை நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசை வந்துச்சு அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய ஃபீல்டு பார்த்தீங்கன்னா டெக் சப்போர்ட் தான். ஸோ அதுக்கு இவங்க கைட் பண்ணுறாங்க. உங்கள் ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஹாய், ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் அமீர் கான், மார்க்கெட் தமிழா யூடியூப் சேனல்லேருந்து. நீங்கள் படித்து முடிச்சுட்டு 5 வருஷம் 10 வருஷம் ஆச்சு, இல்லை இடையில நிறைய வேலை பார்த்துருக்கீங்க. இப்போ என்னால் அந்த வேலையை விட்டுட்டு வேறு எந்த வேலைக்கு திடீர்னு மாற முடியாதுன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் அதே சமயத்தில் உங்களுக்கு ஐடி கம்பெனியில் வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்ற ஆசையும் இருக்கும். ஸோ அதுக்காகவே ஐடி கம்பெனியில் ஒரு சூப்பரான டிபார்ட்மெண்ட் இருக்குது. அந்த டிபார்ட்மெண்ட் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் ஐடி கம்பெனியில் அந்த வேலையில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் வயசுக்கு மரியாதையும் கிடைக்கும், அதே சமயத்தில் உங்களோட ஜாபுக்கு கேரண்டியும் இருக்கும். ஸோ அது என்ன டிபார்ட்மெண்ட், அதில் எப்படி ஜாயின் பண்ணுறது, இது யாருக்கெல்லாம் சூட் ஆகும், அதை பற்றின முழுமையான விவரங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதுவரை நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாது, பக்கத்தில் பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்ததாக எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, சார் வந்துட்டாரு. சார் கிட்ட நம்ம எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிற போகிறோம். ஓகேங்களா? இது இல்லாமல் உங்களுக்கு வேறு எதாவது டவுட் இருந்துச்சா அப்படின்னா நீங்கள் கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கோங்க. இவங்களோட ஃபோன் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஸ்க்ரீன்லேயும் வரும். ஸோ அவங்களுக்கு நீங்கள் கால் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்கள், உங்கள் நேம் என்ன, நம்ம இன்ஸ்டியூட் நேம் என்ன, எங்கே இருக்குது அப்படின்றத தெளிவாக சொல்லுங்கள். சார், என் நேம் முகமது ஹுசைன். நான் TCSல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் 2007லேருந்து 13 வரைக்கும். ஸோ தென் வி ஓப்பன் யூனிக் டெக்னாலஜிஸ். யூனிக் டெக்னாலஜிஸ்க்கு 8 பிரான்ச்சஸ் இருக்குது. சென்னை, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, பெங்களூர், திருப்பதி, சேலம், மதுரை ஓப்பன் பண்ணோம். ஸோ கார்பரேட் ஆஃபீஸ் பெங்களூர்ல இருக்கு, ஹெட் ஆஃபீஸ் சென்னையில இருக்கு. ஸோ பேசிக்கலா நம்மளோட டிவிஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3 விங்ஸ் இருக்கும். டெவலப்மெண்ட் ஒரு டீம் இருக்காங்க, ட்ரைனிங் ஒரு டிவிஷன் இருக்கு, ஜாப் கன்சல்டன்சி ஒன்று இருக்கு. ஸோ இந்த வீடியோ நம்ம மெயினாக பார்க்க போகிறது வந்து நம்மளோட டெவலப்பர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுத்து எப்படி ஜாப் கன்சல்டன்சி இந்த மூணுமே சேர்ந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் டெவலப்மெண்ட் எப்படி ட்ரைனிங் கொடுத்து அது உங்களுக்கு கன்சல்டன்சி எப்படி பேஸ் பண்ணுறோம், அதான் இந்த வீடியோ பார்க்கலாம். அதாவது படித்து முடிச்சுட்டு வந்த ஒரு ஸ்டூடெண்ட்டை அவங்க டெவலப் பண்ணி ஜாப்ல சேர்த்து விடுறீங்க. எக்ஸாக்ட்லி. ஓகே, இந்த 3 சேர்த்து தொடர்ந்து பண்ணுறாங்க. ஆக்சுவலி இது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வீடியோ கிடையாது, நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இருந்தும் நான் பேர் அட்ரஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன், ஏன்னா புதுசாக பார்க்கறவங்களுக்கு தெரியாது, அதனால தான். ஸோ ஓகே சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்கள், ஐடி துறையில் எத்தனை வகையான வேலைகள் இருக்குது? ஸோ ஓகே, ஸோ ஐடியில் நார்மலாக நிறையா இருக்குது சார். நம்பர் ஆஃப் வெர்டிகல்ஸ் இருக்குது. அதில் 3 pillars இருக்குன்னு சொல்லுவாங்க. என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து டெவலப்மெண்ட், கேள்விப்படும். அதுக்கடுத்து டெஸ்டிங், இதுவும் கேள்விப்பட்டிருப்பாங்க எல்லாருமே. அதுக்கடுத்து ப்ரொடக்ஷன் சப்போர்ட். ஓகே, இந்த 3 தான் வந்து ஐடியில் பில்லர்ஸ். இதை தவிர சின்ன சின்ன நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. இந்த 3 தான் மெயின் பில்லர்ஸ் வச்சுக்கோங்க. ஓகே ஓகே, ஸோ ஓகே சார், இதில் நீங்கள் ரொம்பவே சிம்பிளாக சொல்லிட்டீங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஓகே சார், இப்போது படித்து முடிச்சுட்டு ஒரு 5 வருஷம் 10 வருஷம்லாம் கேப் இருக்கும் இல்லையா? ஸோ அவங்களால ஐடிக்குள்ளே ஜாயின் பண்ண முடியுமா? ஐடி வேலை வாங்க முடியுமா? கண்டிப்பாக. ஸோ ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் இது. ஆக்சுவலாக நான் சொன்ன இந்த 3 டிவிஷன்ஸ் இருக்குல்ல, இந்த அதாவது டெவலப்மெண்ட், டெஸ்டிங், சப்போர்ட் சொல்லியாச்சா? இந்த 3லையுமே வந்து இந்த 5 years கேப் 10 years கேப் இருந்து வரவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது என்ன நினைக்கிறீங்க? ஸோ கண்டிப்பாக ஜாப் செக்யூரிட்டி தான். ஸோ கண்டிப்பாக சம்பளம் ஒன்று வேணும், ஜாப் செக்யூரிட்டி இருக்கணும், இதே சமயத்தில் சம்பளமும் அதிகமாக வேணும். கண்டிப்பாக. ஸோ இதான் சிம்பிள், நீங்களே இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் கல்யாணம் முடிச்சோன்னு நினைக்கிறேன், அதனால தான் நீங்கள் கேட்குறீங்க. ஜாப் செக்யூர்டாக இருக்கணும், சம்பளமும் அதிகமாக இருக்கணும். கண்டிப்பாக. ஸோ நம்மளால் வந்து
ஒரு சின்ன லெவல்ல இருந்து இனிமே ஆரம்பிக்க முடியாது. காலேஜ் முடிச்ச ஒரு பையன் போய் ஒரு 10,000 சம்பளத்திலயோ 5,000 சம்பளத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி போவான். ஸோ அந்த மாதிரி டிஸ்கம் இப்போ இங்க எடுக்க முடியாது. பிளஸ் வந்து உள்ளுக்குள்ள போய் அவங்களால ஒரு திட்டு வாங்க முடியாது. ஒரு ஏஜுக்கு போயிருப்பாங்க, சின்ன பையன் மாதிரி திட்டு வாங்கி ஸ்டார்ட் பண்ண முடியாது, ஜாலியா இருக்க முடியாது. ஓகேவா, 2 பண்ணிட்டா. ஸோ இந்த மாதிரி இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் சப்போர்ட். இந்த ப்ரொடக்ஷன் சப்போர்ட் தான் ரொம்ப 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 ஆப்டான ரோல். அந்த வந்து கேப் இருக்கு உங்களுக்கு, 5 years கேப் 10 years கேப் இருக்கு உங்களுக்கு. ஸோ இந்த ப்ரொடக்ஷன் சப்போர்ட்ல போறீங்க அப்படின்னா சேலரியும் பாத்தீங்க அப்படின்னா சாதாரண 10 lakhs இருந்து ஆரம்பிப்பாங்க. ஸோ யாருக்குமே எல்லாருமே நம்ம ஆளுங்க எல்லாருமே தெரிஞ்சதெல்லாம் ஜாவாலோ .NETஓ பைத்தான் இப்படியே தான் போய் படிப்பாங்க எல்லாருமே. டெவாப்ஸ், AWS, டேட்டா சயின்ஸ் படிப்பாங்க. ப்ரொடக்ஷன் சப்போர்ட்னு ஒரு வெர்டிக்கல் இருக்கு. இந்த வெர்டிக்கல்ல பாத்தீங்க அப்படின்னா பிரைமரி இவங்களுக்கு என்ன அப்படின்னா இங்கிலீஷ். உங்களுக்கு கம்யூனிகேஷன்ஸ் மட்டும் நல்லா இருக்கு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஒரு பிபிஓ ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம், ஒரு கம்பெனி HR இருக்கலாம், இல்லாட்டி நீ படிச்சு முடிஞ்சு 5 வருஷம் ஆயிருந்திருக்கலாம், வேற பிசினஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, இப்ப பிசினஸ் லாஸ் ஆயிருச்சு அப்படின்ட்டு இப்ப நீங்க ஐடிக்குள்ள போகணும்னு ஆசைப்படுறீங்க. பட் நல்ல சேலரியோட போகணும், செக்யூர்டா போகணும், உள்ள போனாலும் மதிப்பு மரியாதையோட இருக்கணும். அது வேணும் அப்படின்னா பெஸ்ட் வந்து உங்களுக்கு ப்ரொடக்ஷன் சப்போர்ட் தான். புரியுது கைஸ். ஆக்சுவலி நீங்க படிச்சு முடிச்சுட்டு 5 வருஷம் 10 வருஷம் கேப் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய ஏஜ் அபோவ் 30 கிட்ட இருக்கும், கரெக்டுங்களா? அப்படி இருக்கும்போது ஒரு வேலைக்கு போகும்போது கண்டிப்பாக ரெஸ்பெக்ட் எதிர்பார்ப்போம். ஸோ அதனால் அவர் சொல்கிறது தான் அதுக்கான பதில். ஓகே சார், இப்போ ஐடியில் வந்து ரொம்பவே ஈஸியாக வேலை கிடச்சிருது. வேலை கிடைக்கிறத விட அந்த வேலையை தக்க வச்சு பாதுகாத்து ரொம்ப நாள் சர்வே பண்ணுறது தான் முக்கியமான விஷயமா இருக்குது. கரெக்ட். ஸோ திருப்பி அதே ஒன்ஸ் அங்கேயே தான் வரும் நம்ம. ஸோ சர்வைவலில் ஐடி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது முக்கியமாக அந்த ஏஜ் அதிகமானவங்களுக்கு, 5 years 10 years கேப் ஆனவங்களுக்கு, மேரேஜ் ஆனவங்களுக்கு சர்வைவல் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் கெட்டிங் ஜாப். கேட்டா ஸோ ஒரு டெவலப்மெண்ட்டில் போகிறாங்க அப்படின்னா வேலை கூட ஈஸியாக வாங்கிடலாம். ஸோ நீ எவ்வளோக்கு ஈஸியாக வேலை வாங்குறது அவ்வளோ ஈஸியாக வேலையும் போகும் டெவலப்மெண்ட்ல டெஸ்டிங்லாம். பட் இந்த ப்ரொடக்ஷன் சப்போர்ட்ன்றதுல பார்த்தீங்க அப்படின்னா உள்ள போயிட்டு அப்படின்னா சர்வைவல் ரொம்ப ஈஸி. ஸோ மேக்ஸிமம் ரிப்பீட்டட் ஒர்க் தான் இருக்கும். ஒரு வாட்டி கத்துக்கிட்டாங்க அப்படின்னா மேக்ஸிமம் ரிப்பீட்டட் ரொம்ப யோசிச்சு மூளை கசக்கி செய்கிற வேலை அங்கே இருக்காது. கம்யூனிகேஷன் ஸ்ட்ராங்காக இருந்து ஒரு பேசிக்கான கோடிங் நாலேஜ் இருந்தால் போதும். ஸோ உள்ள வந்து சர்வைவல் ரொம்ப ஈஸி. ஸோ அதான் திருப்பி சொல்லுவேன், சர்வைவல் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் கெட்டிங் ஜாப், எஸ்பெஷலி ஃபார் அந்த நல்ல ஏஜ் பர்சன்ஸுக்கு வந்து. ஏன்னா அந்த ஏஜில் நம்மளும் இருக்கோம். ஸோ ஒரு ஃபேமிலி எப்படி ரன் பண்ணுறோன்ற அந்த ப்ராப்ளம் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால வந்து நீங்கள் வந்து ஐடிக்குள்ளே என்ட்ராகணும் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் நீங்கள் பார்ப்பீங்க நெட்டில், AWS, டெவாப்ஸ், டேட்டா சயின்ஸ், டெவலப்மெண்ட், இது ஃபுல் ஸ்டாக் நிறையா நினைப்பீங்க. அது எல்லாத்தையும் விடையும் ஈஸியாக ஐடிக்குள்ளே போகிறது எது அப்படின்னா உங்களுக்கு ப்ரொடக்ஷன் சப்போர்ட் தான். ஸோ ப்ரொடக்ஷன் சப்போர்ட்டில் ஒரே அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா கோடிங் ரொம்ப ரொம்ப கம்மி, கம்யூனிகேஷன் இருந்தால் போதும், ரிப்பீட்டட் ஒர்க்கு தான். ஸோ சேலரி பார்த்தீங்கன்னா ஹியூஜ் சேலரி, 10 lakhs 15 lakhs சாதாரணமாக வாங்கலாம். ஸோ அதான் ப்ரொடக்ஷன் சப்போர்ட் மெயின் அட்வான்டேஜ் தான். அதனால தான் ஏஜ் பர்சன்ஸ்க்கு வந்து என் என்கொயரி வருவாங்களே அவங்கள ஈஸியாக சொல்லிடுவேன், டெவலப்ஸாக கோடிங் வேணும் அப்படி பண்ணுவாங்க. சார் சர்வே பண்ண முடியாது, உங்களால் போய் அந்த ப்ரெஷர் தாங்க முடியாது ஸ்டார்டிங்கில். ஏன்னா இப்போ ஐடிக்கு என்ட்ராங்க 5 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு எடுத்தோன்னா ஒரு ப்ரெஷரில் போய் மாட்டிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு சப்போர்ட்டில் போங்க, கற்றுக்குருவீங்க. இந்த சப்போர்ட்டில் கற்றுக்கிட்டு ஃபியூச்சரில் நம்ம மாறிக்கலாம். சரி, ஓகே சார். இப்போ இவ்வளோ நேரம் சொன்னீங்கல்ல, இதில் வந்து சப்போர்ட் அப்படின்ற ஒரு வேர்டை யூஸ் பண்ணீங்க. சப்போர்ட் அப்படின்ற பட்சத்தில் கால் சென்டர் மாதிரியான வேலை இருக்குமா? இது ஒன்று எல்லாருமே நினச்சிக்கிடுவாங்க, எல்லாருமே தப்பாக எப்பயுமே டிஃபால்ட் கொஸ்டின் கேட்பாங்க. சார் பிபிஓ கால் சென்டர் எல்லாமே வேலை. இது வந்து டெக்னிக்கல் சப்போர்ட். அதான் ஐடி இதுக்கு நிறைய பேர் இருக்குது ஐடிக்குள்ளே. டெக்னிக்கல் சப்போர்ட் சொல்லுவாங்க, ப்ரொடக்ஷன் சப்போர்ட் சொல்லுவாங்க, என்விரான்மெண்ட் சப்போர்ட் சொல்லுவாங்க, L1 சப்போர்ட், L2 சப்போர்ட், L3 சப்போர்ட் நிறைய இருக்கு. இது பியூர் டெக் சப்போர்ட். ஸோ டெக் தான், ஒரு டெஸ்டிங்க்கும் டெவலப்மெண்ட் நடுவில் வேலை பார்ப்பான். ஸோ ஓகே, நீங்கள் படிப்பு முடிச்சுட்டு 5 வருஷம் 10 வருஷம் ஆச்சு, இல்லை இடத்துல நிறைய வேலை பார்த்துருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு வயசு 30க்கு மேலே இருக்கும். ரெஸ்பெக்ட் எதிர்பார்ப்போம், கண்டிப்பாக மரியாதை எதிர்பார்ப்போம். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் ஐடிக்குள்ளே போகணும்னு ஆசை வந்துருச்சு, கை நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசை வந்துச்சு அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய ஃபீல்டு பார்த்தீங்கன்னா டெக் சப்போர்ட் தான். ஸோ அதுக்கு இவங்க கைட் பண்ணுறாங்க. உங்கள் ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, வீடியோட முடிவுக்கு வந்தாச்சுங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சா அப்படின்னா, இல்லை இது இல்லாமல் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சா அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு கால் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். இவங்களோட ஃபோன் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்லேயும் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு வேறு யாருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கும் வரை உங்கள்கிட்ட விடைபெறுவது நான் உங்கள் அமீர். டாடா, பை பை, see you.